நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய காணொலி பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, அங்கீகாரம் பெற்ற நாம் தமிழர் கட்சி, அடுத்து நாம் தமிழர் கட்சியின் சீமானின் சின்னம் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். நண்பர்களே, காணொலிக்குள்ள போறதுக்கு முன்ன எனது விவசாய பணிகள் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப தண்ணி தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். அது பார்த்தீங்கன்னா இந்த மழைக்கு அப்புறம் 2 தண்ணி பாய்ச்சியாச்சு. பார்த்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனால இன்னைக்கு தண்ணி கட்டல. இன்னைக்கு தண்ணி கட்டணும். ஆனா ஒரு தண்ணி கட்டினதுக்கு அப்புறமும் மருந்து அடிக்கணும். ஏன்னா இன்னைக்கு மழை வாய்ப்புங்கிறதுனால தண்ணி நீ கட்டல. சரி, நாளைக்கு பார்த்து கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா பாத்தீங்கன்னா மழை வாய்ப்பு இன்னைக்கு இல்லங்கிற மாதிரி தெரியுது. அதனால பார்த்துட்டு மதியானத்துக்கு மேல தண்ணி கட்டணும். இப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு சொன்னேன் பாத்தீங்களா, மருந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் பண்ணிட்டு இருக்க விவசாய முறை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முக்கால் வாசி பாத்தீங்கன்னா செயற்கையான முறையில, அதாவது ரசாயன உரம், ரசாயன பூச்சி மருந்து இதெல்லாம் பயன்படுத்தி தான் இப்ப நாங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு விவரம் தெரிஞ்சு கடந்த 25 வருடங்களுக்கு மேலாக இதை தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தொடர்ச்சியா இந்த மாதிரி ரசாயன உரம், ரசாயன பூச்சி மருந்து பயன்படுத்துறதுனால மண் வளம் ரொம்ப ரொம்ப கெட்டு போச்சு. அதாவது மண் மலடாயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வெங்காய பயிரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சமயத்துல ஒரு மழை பெஞ்சதுன்னா நாங்க ரொம்ப ஆவலோட எதிர்பார்ப்போம், ஒரு தண்ணி கட்டுற வேலை மிச்சம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இன்னைக்கு மழை வராம இருந்தா பரவாயில்ல, அதாவது ஒரு 30 நாள் பயிர் தாண்டிட்டாவே மழை வராம இருந்தா பரவாயில்ல, மழையை பார்த்தாவே என்னமோ ஒரு எதிரியை பாக்குற மாதிரி, ஒரு வில்லனை பாக்குற மாதிரி, அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு வெங்காய பயிர் பண்ற விவசாயிகள் எனக்கு இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதாவது இந்த மண் இந்த தன்னுடைய இந்த உயிர்த்தன்மை இழந்துட்டதுனாலதான். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு மழை பெஞ்சதுனாவே வெங்காயத்துக்கு ஒரு நோய் வந்துருது. அதாவது திருகள், இந்த வெங்காய வேரல்கள் நோய் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோய் வந்துருது. இந்த மழை பெஞ்சதுனாவே மழையை சேர மாட்டேங்குது. அதாவது ஒரு மனுஷனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருந்ததுனா தான் அந்த நோய் எதிர்த்து போராடும், நாம ஆரோக்கியமா இருக்க முடியும். அந்த மாதிரி மண்ணில் உயிர்ப்புத்தன்மை, அந்த உயிர்த்தன்மை இருந்ததுனா தான் எந்த நோயும் வந்தாலும் அதை எதிர்த்து செயலாற்றக்கூடிய நிலையில இருக்கும், பயிர் நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு மண் வளமும் இல்ல, மண்ணு கெட்டு போச்சு, ரொம்ப மண்ணை கெடுத்துட்டோம்னு வச்சுங்களேன். அதனால நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னா, இனி வரும் நாட்கள்ல இயற்கை வழியில, ஐயா நம்மாழ்வார் அவர்களுடைய வழியில, இயற்கை வழியில இயற்கை விவசாயத்தை முன்னெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். அதனால வரும் நாட்கள்ல உடனே அதற்கு அடிப்படை தேவையா ஒரு நாட்டு மாடு தேவை. அதனால உடனே நாட்டு மாடு பிடிக்க போறேன். அடுத்தது இயற்கை வழியில தான் நான் விவசாயத்தை முன்னெடுக்க போறேன். மற்ற விவசாயிகளுக்கு நான் ஒரு முன்மாதிரியா இருக்க போறேன். அது மற்ற பயிர்கள்லாம் இயற்கை வழியில பண்றாங்க. இந்த விவசாயம், இந்த வெங்காய பயிர் அப்படிங்கிறது மட்டும் இயற்கை வழியில அதிகம் பண்ணாம இருக்காங்க. அதை ஒரு முன்னோடியா எடுத்து நான் செய்து மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்க போறேன். நிச்சயம் அதை நாட்கள் செய்வோம். சரி நண்பர்களே, வாங்க இப்ப நேராக காணொலிக்குள்ள போலாம். இப்ப ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. இந்த சமயத்துல இப்ப நாம் தமிழ் கட்சி தொடங்கியது 2010. அதன் பிறகு தேர்தலில் போட்டிட்டது அப்படிங்கிறது 2014 போட்டிட்டாங்க. அந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சிக்கு இரட்டை மெழுகுவர்த்தி சின்னம் கொடுத்தாங்க. அதன் பிறகு 2019 விவசாய சின்னம் கொடுத்தாங்க. 2021 அதே சின்னத்தை வச்சு தான் நம்ம போட்டிட்டோம். என்ன ஆச்சுன்னா, கடந்த 2024 தேர்தலில் நம்ம நமது சிறிய ஒரு கவனக்குறைவால நமக்கு விவசாய சின்னம் மறுக்கப்பட்டது. அதற்கு பதிலாக மைக் சின்னத்தில் நம்ம போட்டிட்டோம். இப்படி ஒரு புதிய சின்னத்தில் போட்டியிட்டாலும் 8.22% வாக்குகளை பெற்று ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கான தகுதியை நம்ம பெற்றோம். ஆனா 6 மாதம் கடந்து தேர்தல் ஆணையம் நமக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுக்காம, அந்த அறிவிப்பு கொடுக்காம இருந்தாங்க. இப்ப இந்த சமீபத்தில் இந்த கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வந்ததுனால இப்ப இந்த சமயத்துல நாம் தமிழ்ச்சிக்கு ஒரு சின்னம் அப்படிங்கிறது ரொம்ப தேவை. அதனால இப்ப எங்களுக்கு சின்னம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழ்ச்சி தேர்தல் ஆணையத்திட்ட ஒரு கடிதம் அனுப்பியிருந்தாங்க. அதுல எங்களுக்கு ஏறு விவசாயி சின்னம் இல்லைன்னா புலி சின்னம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அனுப்பியிருந்தாங்க. அதுக்கு உடனே தேர்தல் ஆணையம் உடனே 2 நாட்களுக்கு முன்பு உங்க கட்சிக்கு நாங்க அங்கீகாரம் கொடுத்திருக்கோம், மாநில கட்சிக்கான அந்தஸ்து, அந்த அதிகாரத்தை கொடுத்து அங்கீகாரம் கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம நீங்க கேட்ட சின்னத்தை எங்களால் கொடுக்க முடியாது. ஏன்னா புலி சின்னம் அப்படிங்கிறது அது உயிருடன் ஒரு விலங்கு, உயிருடன் இருக்கக்கூடிய விலங்குடைய சின்னம், அதனால அதை கொடுக்க முடியாது. ஏரி விவசாய சின்னம் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு சின்னத்தை ஒத்து இருக்கிறதுனால அதை கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக நீங்க வேற ஒரு சின்னத்தை கேளுங்க, எங்க வெப்சைட்ல ஃப்ரீ சிம்பிள்ஸ் நிறைய இருக்கு, அதுல ஏதாவது ஒண்ணு கேளுங்க, நாங்க தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நாம் தமிழ் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் இதெல்லாம் பார்த்துட்டு, சரி ஏற்கனவே நம்ம பயன்படுத்தின அந்த விவசாய சின்னத்தையும் நம்ம கேட்டு பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்து இப்ப அந்த சின்னத்தை வேண்டி விண்ணப்பம் அனுப்பிச்சிருக்காங்க. நிச்சயம் தேர்தல் ஆணையம் இந்த சின்னத்தை, அதாவது நம்ம பழைய அந்த விவசாய சின்னத்தை ஒதுக்குவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால் நிச்சயம் அந்த சின்ன விவசாய சின்னத்தோட தான் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலையும் சரி, அடுத்து வருகின்ற 2026 தேர்தலையும் நம்ம களம் இறங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால நிச்சயம் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நம்ம மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பெறுவோம். இந்த விவசாய சின்னத்தை பயன்படுத்தி அடுத்து 2026 தேர்தலில் நம்ம வென்றே ஆக வேண்டும். அதற்காக நமது கட்சியினுடைய உறவுகள், பொறுப்பாளர்கள் எல்லாமே களத்தில் இறங்கி நிச்சயம் ஒரு உறுதியோட கொள்கைகளை வகுத்து, திட்டங்களை வகுத்து, திட்டமிட்டு நம்ம செயல்படுத்தணும். அப்படின்னா நிச்சயம் நம்ம நாம் தமிழ்ச்சி வெல்ல வைத்து நான் சீமான் அவர்களையும் முதல்வர் ஆக்க முடியும். இதெல்லாம் நமது கட்சியினுடைய உறவுகள், பொறுப்பாளர்கள் நம்ம கையில தான் இருக்கு. நிச்சயம் இதை உறுதியை நம்ம முன்னெடுப்போம். சரி நண்பர்களே, இந்த ஒரு வேலை சமயத்துக்கு மத்தியில இந்த தகவல் உங்களோட பகிர்ந்து கொள்ளதான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.